பெரியம்மை தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சந்திச்ச பாதிப்புகள் என்னென்ன அப்படின்றதையும், பெரியம்மை நோய் பாதிப்பை சமாளிக்க கையாளப்பட்ட சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸ்மால் பாக்ஸ் வேக்சின்ற பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் ரொம்பவும் கொடூரமான பாதிப்புகளை எதிர்கொண்டு வந்தது. ஸ்மால் பாக்ஸ் அவுட் பிரேக் ஆனது ஒவ்வொரு ஆண்டும் பல முறை நிகழ்ந்தது. அதிகமான மக்கள் வாழக்கூடிய சிட்டிஸில் டவுன்ஸ்லலாம் ஸ்மால் பாக்ஸோடைய பரவல் ரொம்பவும் தீவிரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் பாக்ஸோடைய டெத் ரேட், இறப்பு விகிதமானது 20லிருந்து 40% இருந்தது. அதாவது 100 பேர் ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட்டால் குறைஞ்சது 20லிருந்து 40 பேர் இறந்து போனாங்க. அதுவே குழந்தைகள் மத்தியில் 40லிருந்து 60% இறப்பு விகிதம் இருந்தது. அதாவது 100 குழந்தைகள் ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட்டால் குறைஞ்சது 40லிருந்து 60 குழந்தைகள் இறந்து போனாங்க. அதுவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஸ்மால் பாக்ஸோடைய இறப்பு விகிதமானது 90%க்கும் மேலே இருந்தது. இந்த அளவுக்கு கொடிய பாதிப்பை இந்த ஸ்மால் பாக்ஸ் ஆனது ஏற்படுத்தி வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மால் பாக்ஸ் அதிலிருந்து மீண்டு வந்தவங்களும் நல்லா வாழ்ந்தாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதாவது இப்போ ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்படக்கூடிய கிட்டத்தட்ட 40% பேர் இறந்து போயிட்டாங்கன்னா, மிச்சம் 60% பேர் ஸ்மால் பாக்ஸிலிருந்து மீண்டு நல்லாலாம் வாழலை. ஏன்னா அவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ்னால மற்ற பக்க விளைவுகள், பல பாதிப்புகள் எல்லாம் இருந்தது. உதாரணமாக இந்த ஸ்மால் பாக்ஸின் போது ஏற்படக்கூடிய பிளிஸ்டர்ஸ் அப்படின்ற கொப்பளங்கள், அதனுடைய ஸ்கார்ஸ், இந்த வடுக்கள் எல்லாமே இருந்தது ஸ்மால் பாக்ஸ் போனதுக்கு அப்புறமாவும். அதே மாதிரி நிறைய நபர்கள் ஸ்மால் பாக்ஸ்னால மீண்டு வந்துட்டாலும் அவங்களுடைய கண் பார்வை இழந்து பிளைண்ட்னஸ் ஃபுல்லாக அவங்க பிளைண்ட் ஆனாங்க. இது மாதிரி கொடிய நோயாக தான் இந்த ஸ்மால் பாக்ஸ் இருந்தது. இதனாலே இந்த ஸ்மால் பாக்ஸை கட்டுப்படுத்த தெரியாமல் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் ரொம்ப இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் அனுபவித்து வந்தாங்க. மேலும் பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் இந்த ஸ்மால் பாக்ஸ்னால எதிர்கொண்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு நபர் ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட்டால் அந்த நபரினுடைய குடும்பத்துக்கூடயே மற்ற நபர்கள் பழகாமல் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒருவேளை ஸ்மால் பாக்ஸ் வந்துரும் அப்படின்னு பயந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம், நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து அனுபவிச்சாங்க. அப்போ இப்பேற்பட்ட இந்த ஸ்மால் பாக்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு கையாளப்பட்ட சில சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குவாரண்டைன் அண்ட் ஐசோலேஷன். அதாவது இப்போ ஒரு பகுதியில் ஸ்மால் பாக்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பகுதியையே மொத்தமாக தனிமைப்படுத்திடுவாங்க. குவாரண்டைன் பண்ணிவிட்டு மற்ற பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு மக்கள் போகக்கூடாது, அது மாதிரி தடை விதிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஸ்மால் பாக்ஸ் ஏற்பட்டால் உடனடியாக அந்த நபரை மட்டும் ஐசோலேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பிளட் லெட்டிங் அப்படின்ற சிகிச்சை முறையை பயன்படுத்தினாங்க. அதாவது ஸ்மால் பாக்ஸ் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ரத்தத்தை மட்டும் வெளியேற்றினா ஸ்மால் பாக்ஸ் போயிடும் அப்படின்னு நம்பினாங்க. அதனால நிறைய நபர்களுக்கு கைகளில் இருந்து அறுக்கப்பட்டு ரத்தம் வெளியேற்றப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த மாட்டு சாணம், அதே மாதிரி வெங்காயம், அது பூண்டு, இது மாதிரியான விஷயங்களும் பயன்படுத்தப்பட்டு அது ஒரு பெரிய ஒரு மருந்து மாதிரி தயாரிக்கப்பட்டு அது மேலே ஸ்கின்லலாம் போடுவாங்க. அப்படி அப்ளை பண்ணுறதன் மூலமாக ஸ்மால் பாக்ஸோடைய பாதிப்பை குறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மூலிகைகள் பயன்படுத்தினாங்க. இது எல்லாத்தையுமே கடந்து ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு பர்ஜிங் பண்ணாங்க. அதாவது வேணும்னே அவங்கள வாந்தி எடுக்க வைக்கிறது, அல்லது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துறது, அல்லது வேர்வை வர வைக்கிறது, இப்படிலாம் பண்ணால் ஸ்மால் பாக்ஸை விரட்டிடலாம் அப்படின்னு நம்பினாங்க. இது எல்லாத்தையும் கடந்து இனாக்குலேஷன் பண்ணாங்க. அதாவது ஒரு நபர் ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தா அந்த நபரினுடைய உடம்பிலிருந்து ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் எடுத்து ஸ்மால் பாக்ஸ் வைரஸ்னால பாதிக்கப்படாத நபருக்கு செலுத்துறது. உதாரணமாக இப்போ ஒரு நபர் ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அந்த நபரினுடைய கொப்பளத்திலிருந்து அந்த ஸ்தலத்தை எடுக்கிறது, அந்த ஒயிட் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அந்த பசை எடுக்கிறது. அதை எடுத்துட்டு ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நபர், அந்த நபரினுடைய கையில் சின்ன ஒரு வெட்டு காயத்தை ஏற்படுத்தி அந்த வெட்டு காயம் ஏற்பட்ட அந்த இடத்துல அந்த பசை தடவுவாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக அந்த நபருக்கு கொஞ்சமாக ஸ்மால் பாக்ஸ் ஏற்பட்டு அவர் அடுத்த ஸ்மால் பாக்ஸ் நோய் ஏற்படும் போது அவர் காப்பாற்றப்பட்டுருவார் அப்படின்னு நம்பி இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ இப்பேற்பட்ட முறைகள் எல்லாமே மருத்துவர்களாலையும் கையாளப்பட்டது. பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் மருத்துவர்களும் இந்த மாதிரியான முறைகள் எல்லாம் கையாண்டாங்க. இவ்வளோ முறைகள் கையாண்டா கூட இது எந்த விதத்துலையும் பலனளிக்கலை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த மாதிரி சிகிச்சை கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே
அந்த ஸ்மால் பாக்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீங்கு தான் விளைவிச்சது. அதாவது இந்த வாமிட் எடுக்க வைக்கிறது, வேணும்னே மருந்து கொடுத்து வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துறது, அல்லது வேர்வை வர வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஸ்மால் பாக்ஸோடைய பாதிப்பை அதிகம்தான் படுத்துச்சு. அதே மாதிரி இந்த ஸ்மால் பாக்ஸ் ஏற்பட்டவங்களுக்கு ரத்தத்தை வெளியேற்றுறது, அதுவும் வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் எடுத்து ஸ்மால் பாக்ஸ் படாதவங்களுக்கு வந்து கொடுக்கறது, இதுவுமே வந்து ஸ்மால் பாக்ஸோடைய பாதிப்பை வந்து தீவிரமாக்கி நிறைய நபர்கள் உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ இப்படி இவ்வளோ கொடூரமானது இந்த ஸ்மால் பாக்ஸ். இந்த பெரியம்மை அப்படின்றது சர்வசாதாரணமாக வந்துட்டு போகிறது கிடையாது. இது ஒவ்வொரு சீசனில் மட்டும் வர்றதும் அப்படின்றதும் கிடையாது. எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் இந்த ஸ்மால் பாக்ஸ் அவுட் பிரேக் ஆனது ஏற்படும். இப்படி இருந்தது. ஸோ இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகம் தவிச்சு வந்தது. அடுத்து இந்த இந்த நோய்க்கான இந்த பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசியானது 1796ஆம் ஆண்டு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கிருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு 1980ஆம் ஆண்டு தான் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலிருந்து ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற இந்த பெரியம்மை நோயானது துடைத்தொழிக்கப்பட்டது. ஸோ ஒரு வரலாற்றில் ஒரு நோய் இருந்து இப்போ அந்த நோய் முழுமையாக இல்லை அப்படின்னா அந்த முதல் நோய் வந்து ஸ்மால் பாக்ஸ் தான். இந்த நோய் தான் இன்றைக்கி வந்து உலகத்திலே எந்த இடத்துலையுமே கிடையாது. ஆனால் 1980 வரைக்கும் உலகத்தில் இவ்வளோ பாதிப்புகளை இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பெரியம்மை நோயானது ஏற்படுத்தி வந்தது. இப்போ ஏற்பட்ட இந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பெரியம்மை நோயை சமாளிக்கிறதுக்கு தடுப்பூசி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்ற எல்லா தகவலையும் நான் டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதை பாருங்கள், உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், இல்லைனா டிஸ்பிளேவில் டச் பண்ணுங்கள். நேராக அந்த ஸ்மால் பாக்ஸோடைய தடுப்பூசி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற அந்த வீடியோக்கே நேரடியாக போயிடலாம். தேங்க்யூ.